எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய அன்பர் சப்ஸ்கிரைபர் சஞ்சய் பாலமுருகன் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வை ஒரு டீட்டெயிலாக ஆய்வு செய்து தன்னுடைய ஒரு வித்தியாசமான பார்வையை வச்சுருக்காரு. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை பண்ணுறீங்க, அதை நம்ம பிரசுரிக்கணும், நம்ம ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. பட் கான்ஸ்பிரசி தியரிஸ் வேண்டாம். எது இருக்கோ அதற்கு உண்டான ஆவணங்களையும் சேர்த்து வச்சுட்டு அதை நம்ம டீம் ரிவ்யூ பண்ண பிறகு தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போது சஞ்சய் அவர்களுடைய கட்டுரைக்குள்ளே போவோம். 3 ரிப்போர்ட் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ இதில் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு இந்தியாவுக்கு வகுக்கப்பட்ட ஒரு விதமான ட்ராப், இந்தியாவை ஒரு வியூகத்துக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு கேள்வி குறிப்போட்டு அதை வச்சுருக்கார். இப்போது ட்ரம்ப்போடைய சமீப கால இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார். அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுதங்களை சோதிக்கும், ரஷ்யா பண்ணுறாங்க, சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா இதில் இனிமேல் சைலண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது நம்ம ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அவர் எழுதுனது ஷி ஜின்பிங்கோடைய சந்திப்புக்கு முன்னாடி தென்கொரியாவில். அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய நாடுகளை விட பல மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க. அதற்கு கிட்டத்தட்ட இணையாக ரஷ்யா கிட்ட இருக்குது. ரொம்ப தூரத்தில் சீனா அப்படின்ற நாடு இருக்குது. கடைசியாக அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை செய்தது 1992. இப்போது ட்ரம்ப்போடைய இந்த நியூக்ளியர் பிளான், இந்த அணு ஆயுத சோதனைக்கு மெயின் தடைக்கல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்னலாக இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ். அமெரிக்காவுடைய டெமோக்ராட்டிக்கோடைய செனட்டர் எட்வர்ட் மார்க்கி, மாசூட்ஸ் சேர்ந்தவர், அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் நியூக்ளியர் வெப்பன் அண்ட் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் ஒர்க்கிங் குரூப், இது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான அமைப்பு, அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசு அமைப்பு இது. இதில் அவர் ஒரு புது சட்டத்தை உள்ளே கொண்டு வர்றார். சட்ட பில், லெஜிஸ்லேட்டிவ் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை உள்ளே கொண்டு வர்றாரு. இது மீண்டும் அமெரிக்கா அணு ஆயுத சோதனையில் ஈடுபடக்கூடாது, அதற்கான நிதி ஒதுக்கீடை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு இதை அவர் கொண்டு வர்றாரு. இப்போ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அட்டாமிக்ஸ் பிளான் would provoke Russia and China to resume nuclear testing and China in particular has much more to gain from this than does the United States அப்படின்ற. இப்போ அமெரிக்கா சோதனை செய்தாங்கன்னா ஆப்வியஸாக ரஷ்யாவும் சோதனை செய்யும், அமெரிக்காவோட இன்னொரு எதிரியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிரியான சீனாவும் சோதனை செய்யும். இதனால் சீனாவுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கும், அமெரிக்காவுக்கு லாபம் கிடையாதுன்ட்டு. ஸோ இந்த கட்டுரை இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் அவர் எந்த விதத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய உலகத்திலேயே அணு ஆயுதத்தை நேரடியாக பிரயோகித்த ஒரே நாடு அமெரிக்கா தான், நம்ம மறந்துட முடியாது. நியூக்ளியர் வெப்பன் பொறுத்த வரைக்கும் 92லேயே அவங்க உலகத்தோடைய ஒரு உலகத்தை பலமுறை அழிக்கிறதுக்கான ஒரு உச்சபட்சமான ஒரு பவரை வலிமையை அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஆனால் சைனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலிமை அவங்கக்கிட்ட கிடையாது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாட் டெஸ்ட், கோல்ட் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஹாட் டெஸ்ட் வெடித்து அதை சோதனை செய்து பார்க்குறது, கோல்ட் டெஸ்ட் ஏற்கனவே வெடிக்க வச்சதை நீங்கள் கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணி பார்க்குறது. ஸோ சைனாவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேரில் கிம்பல், டைரக்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன் அப்படின்றது இப்போ ட்ரம்ப் உத்தரவு போட்டால் கூட மினிமம் 36 மாதங்கள், 3 வருடங்கள் எடுக்கும் இந்த இடத்துல நியூக்ளியர் டெஸ்ட்டை. நெவேடாவில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியில் மீண்டும் இந்த குண்டை சோதிக்கிறதுக்கு, அணு ஆயுதத்தை சோதிக்கிறதுக்கு 3 வருட டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா the US has no technical, military or political reason to resume nuclear explosive testing. அரசியல் ரீதியான இல்லை இராணுவ ரீதியான இல்லை ஒரு தொழில்நுட்ப ரீதியான எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது அப்படின்றது தான் அவருடைய இது டாமினோ எஃபெக்ட் சொல்லுவோம். ஒரு நாடு சோதிச்சுன்னா இன்னொரு நாடு எப்படி டாமினோ எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சோதிச்சா ரஷ்யா சோதிச்சா சைனா சோதிச்சா இந்தியா சோதிச்சா பாகிஸ்தான், பிறகு வட கொரியா, இப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ரஷ்யா சோதிச்சாங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் சோதிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது வரும். ஸோ இந்த இடத்துல
மாடர்னைசேஷன் ஆஃப் நியூக்ஸ் அப்படின்றது ட்ரம்ப்போடைய ஃபஸ்ட்டு டென்யூரில் 1.0 பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்எஸோடைய மிக முக்கியமான லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் W762 அப்படின்ற வாரட்டை இதுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது டிட்டரன்ஸ். ஒரு நாடு தன்னை அழியாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டிட்டரன்ஸ் தான் நியூக்ளியர் வெப்பன், தாக்குதலுக்கு கிடையாது. ஆனால் லோ ஈல்டிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது தாக்குதலுக்கு உண்டானது. இப்போ இந்த ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ட்ரீட்டியுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யாவை தவிர எந்த ஒரு நாடும் வந்து இன்றைக்கி ஓப்பனாக நியூக்ளியர் ட்ரீட்டி அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி நிதர்சனமான உலகத்தில் கிடையாது. இப்போ இவருடைய ஒரு மிக முக்கியமான ஆய்வு என்ன, இவரோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்தியாவை சீண்டி பாகிஸ்தானை அணு ஆயுத சோதனையை செய்ய வச்சா, இப்போ ஏதாவது ஒரு நாடு சோதிச்சாலே மிச்ச நாடுகள் எல்லாமே சோதிக்கும். ட்ரம்ப் போன முறை பேட்டியில் என்ன சொன்னார், பாகிஸ்தானும் சைனாவும் ரகசியமாக சோதிச்சுட்டு இருக்காங்க, அப்போ நாம் ஏன் சோதிக்கக்கூடாதுன்ட்டு. ரகசியமாக அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வேணும். ஸோ அது ப்ரூஃப் கிடையாது இன்றைக்கி. பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான ஒரு இது வருது, பாகிஸ்தானை ஒரு சேட்டலைட் ஸ்டேட்டாக பயன்படுத்தி அதன் பிறகு இந்தியாவை அந்த இடத்துல பாகிஸ்தானை தாக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போர், இல்லை ஒரு லிமிட்டடாக ஒரு பயங்கரமான ஒரு அஃபென்சிவ் இந்தியாவை பண்ண வைக்கும்போது பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டை இந்தியாகிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, இந்தியாகிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு அணு ஆயுத சோதனை செய்யும், அதன் பிறகு ஒரு எக்ஸ்கியூஸாக வைக்கலாம் அப்படின்றது தான். இப்போது இந்த ட்ராப் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இவர் என்னோடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நீட்ஸ் அ வார் வித் இந்தியா அப்படிங்கிறது. இந்த கருத்தை வந்து நம்ம நிறையா முறை நம்ம பேசியிருக்கிறோம். ஏன்னா கைபர் பக்துன்குவா, பலுச்சிஸ்தான், சிந்து இன்னைக்கு தனி நாடு கேட்டுட்ருக்காங்க. கேபி அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராவின்ஸ், அங்கே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பிஓகேல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கில்கிட் பால்டிஸ்தானில் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் இல்லை, வளர்ச்சி அங்கே இல்லை, பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் வெளியில் போகிறாங்க, பசி பஞ்சம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எய்ட்ஸ் போன்ற நோய்களை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க, மலேரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க. பலுச்சிஸ்தானில் 30% குழந்தைங்களுக்கு தான் வந்து படிப்பறிவே இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய நாடு. அசீம் முனீர்கிட்ட போயிருக்கக்கூடிய அதிகாரம் மொத்தமே இன்றைக்கி அரசியல் சாசனத்தையே மாற்றி இனிமேல் நிரந்தர மிலிட்ரி ரூல் அப்படின்றது தான், இராணுவத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாக நடக்கணுன்றதை அவங்க அரசியல் சாசனத்தை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த நாடு உடையக்கூடிய நிலைமையில் மீண்டும் ஒரு யூனிட்டி ஃபேக்டர் வேணும். இந்த நாட்டை ஒட்டக்கூடிய ஒரே பசை அப்படின்றது ஹிந்து வெறுப்பு மற்றும் இந்திய வெறுப்பு. அதை தான் இவர் வந்து ஹைலைட் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த இண்டோ பாகிஸ்தான் வாரில் அப்படின்றது ட்ரம்ப்போடைய ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட். அவங்களுடைய பிளாக் செயின் இன்றைக்கி முழுவதும் ஒரு ட்ரம்ப் மற்றும் ஸ்டீவ் விட்காஃபோடைய பையன் நடத்தக்கூடிய, ட்ரம்ப் மருமகன் அவங்க குடும்பம் மற்றும் ஸ்டீவ் விட்காஃபோட பையன் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய லெவலில் இந்த நிறுவனங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய மைனிங் நிறுவனங்கள் இன்றைக்கி பலுச்சிஸ்தானில் இருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பர்சனல் இது இருக்குது. இப்போ அந்த நாடு தேவையா இல்லையானா உலகத்தில் ஒரு தேவையா இல்லாத ஒரு ஆணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பட் ட்ரம்ப்போடைய ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு அங்கே தேவைப்படுது அப்படின்றதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய ஏர்ஃபோர்ஸு, துருக்கி, யூகே இவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கார்கோ பிளேன் சார்ட்டீஸை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற போது வெப்பன், ரேடார் போன்ற இராணுவ தளவாடங்கள் அங்கே போயிருக்கு. இது வந்து ஹியூமனிடேரியன் எய்டுன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த இடத்துல இப்போது இன்னும் நம்மளுடைய விக்ரம் சூத் அனாலிசிஸ் பண்ணவர், ஆர்என்ஏவுடைய ஃபார்மர் சீஃப், அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இம்மிடியட் த்ரெட்டான யூஎஸ் வந்து டிஸ்டன்ஸ் த்ரெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஸோ இந்த கட்டுரையோடைய ஆசிரியரும் அதே தான் சொல்கிறாப்புல. ஸோ அங்கே போனால் இறங்கினா 100 விமானங்களில் மிலிட்ரி கார்கோ அப்படின்றது தான் போயிருக்கு. அப்போ பாகிஸ்தானுக்கு இராணுவ தளவாடங்கள் துருக்கி, யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்குறாங்க, இந்தியாவுக்கு எதிராக அந்த நாட்டை வந்து போருக்கு தயாராகிறாங்கன்ட்டு. பட் அந்த கார்கோவில் என்னுடைய பர்சனல் கமெண்ட் என்ன போச்சு அப்படின்றது தெரியாது. ஓப்பன் சோர்ஸில் அவர் சில இதை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டு, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஆப்ரேஷன் சிந்தூர் 2ஓ இல்லை 3ஓ எப்போ வேணாலும் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்தியாவுமே போருக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். அது வெளியில் தெரியல, பட் அதுக்கான ஃபீலர்ஸ் கிளியராகவே இருக்குது.
ஏன் இது ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கிட்ட இருந்து 30 விங்லாங் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏவிஸ் வந்து வாங்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இல்லை நம்ம துருக்கியோடைய பைராக்டர் TB2 ட்ரோன் வகையை சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ட்ரோனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட், ட்ரோன் மிகப்பெரிய ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து பாகிஸ்தான் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன் வார்ஃபேரை முன்னெடுத்து இந்தியாவை ஒரு போருக்குள்ளே கொண்டு வந்து வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும், அதே மாதிரி சர்க்கரிக்கில் சமீபத்தில் அவங்க நடத்தின அந்த ட்ரூப்ஸ் பில்டப்பு, அங்கே அவங்க காமிச்ச மிலிட்ரி போஸ்டரிங் எல்லாமும், அதே மாதிரி அமெரிக்காவோட அசீம் முனீர் இஸ் மை ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல்னு சொன்னது அதையுமே அவர் கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த கட்டுரைப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரஷ்யாவுடைய ஒரு ஆர்டிக்கல் அவர் க்ளோஸ் இது பண்ணியிருக்காரு. இந்தியாவுடைய 2024 தேர்தலில் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இருந்தது, இந்த தேர்தல் முடிவுகளை வந்து இவங்க மாற்றி அமைக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மோடிக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை அந்த காலகட்டங்களில் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக பேக்கப் பண்ணாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல 2024 இவங்க வீழ்த்த முடியல, இப்போது வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படின்றது இவருடைய கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் சிஏஏ ஆஃபீஸர் ஜான் கிரியாக்கோ, இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அவர் வந்து பாகிஸ்தானுடைய பர்வேஷ் முஷரஃப் அந்த காலகட்டங்கள்லேயே அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸை மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை வந்து கொடுத்துட்டாரு. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த சிஏ அதிகாரி பேசியிருந்தார் ஒரு பேட்டியில். ஸோ இது என்ன எங்கே போய் இது வந்து முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் உள்ள கொண்டு வச்சு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவை பொருளாதார ரீதியாக வீழ்த்தி அரசுக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து அதே சமயம் பாகிஸ்தானை வச்சு ஒரு அணு ஆயுத சோதனையை பண்ணுறது அப்படின்ட்டு, அதுக்கு அந்த 27th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாகிஸ்தான்லேயும் அவர் கோட் பண்ணியிருக்காரு. அந்த கான்ஸ்டியூஷன் லேட்டஸ்ட் அரசியல் சாசன சட்டத்திருத்தப்படி இதுக்கு முன்னாடியே அந்த அணு ஆயுதம் அப்படின்றது பாகிஸ்தானோட இராணுவ தளபதியோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இப்போ முழு கண்ட்ரோலுமே பாகிஸ்தானோட இராணுவ தளபதிக்கு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராப் இவங்க வைக்கிறாங்க, அமெரிக்காவுடைய அந்த இது இருக்குது அப்படின்னும். ஆக்டிவிட்டி அப்படின்றது மே 11, 2025 ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சுது. பெஷாவர், பத்தாகிராம், குர்ஜன்வாலா, சர்கோதா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேல் 2.7 4.6, அதே மாதிரி மேக்னிடியூட் 4 4.6 அப்படின்றது. மே 10, மே 9, மே 5, மே 3, மே 2, ஏப்ரல் 30, ஏப்ரல் 27, ஏப்ரல் 27 2 முறை, ஏப்ரல் 26, ஏப்ரல் 25. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மே 10, மே 3 சியால்கோட் பக்கத்தில், ஏப்ரல் 28 துர்பத் பக்கத்தில் 25. ஸோ இந்த இடத்துல பெஷாவர் குறிப்பாக ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 முறை பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, சிஸ்மிக் ஆக்டிவிட்டி 15 நாட்களில். பட்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெமர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி அதிரக்கூடிய அந்த நிகழ்வு. அதன் பிறகு சர்கோதாவில் தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான ஏர்பேஸ் அப்படின்றது இருக்குது. இப்போது இவங்களுடைய இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி மே 98 சகாய் 1 மற்றும் சகாய் 2ல் மே 28 மற்றும் மே 30 இவங்களுடைய ராஸ்கோ ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அணு ஆயுத சோதனைகளை வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். அதாவது சேம் ஜென்ரல் ரீஜன் இன் 2025 some people naturally started wondering if Pakistan was testing nuclear weapon but this time secretly. ஸோ ட்ரம்ப் சொன்னதும், ட்ரம்ப் என்ன வேணால் பேசுவார், ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. பட் இந்த தொடர் அதிர்வலைகள் அப்படின்றது ஒரு அணு ஆயுத சோதனையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை வந்து அவர் எழுப்பியிருக்கிறார். ஏன்னா அக்டோபர் 9 2006 வடகொரியா தன்னுடைய முதல் அணு ஆயுத சோதனையை செய்யும் பொழுது இதே அளவுக்கு தான் above 4, பட் ஒரு ஃபுல்லாக பெரிய ஒரு பூகம்பமாக இல்லாமல் ஒரு 4 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கான மேக்னிடியூடில் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஆசிரியரோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான ஃபேக்ட்ஸையுமே அவர் கொடுத்துருக்கிறார்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷ்னல் சென்டர் ஆஃப் செசமாலஜி அப்படின்ற நம்மளுடைய அரசு அமைப்பு அப்படின்றது ஏப்ரல்லேருந்து மேக்கு நடுவில் இதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நார்மல் டெக்டானிக் எர்த்குவேக், ஒரு பூமியோட தட்டுகள் ஒன்று மோதும் போது எடுக்கப்படக்கூடிய பூமியோடைய அதிர்வலை தான் பூகம்பம் தான், இது அணு ஆயுதங்க சோதனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸோடைய CTBTO காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அவங்க தான் அந்த அணு ஆயுத சோதனையை வந்து தடுக்கிறதுக்கான பார்வையிடுறதுக்கான ஒரு அமைப்பு, அவங்களுமே இதை மறுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இந்தியாவை இந்த யுத்தத்துக்குள்ளே இழுத்து விட்டு அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து இந்தியாவை ஒரு ட்ராப்பில் உள்ள சிக்க வைக்கணும். அதை காரணமாக வச்சு பாகிஸ்தான் ஒரு அணுவாத சோதனை செய்யும். அதை காரணமாக வச்சு அமெரிக்கா மீண்டும் தன்னுடைய அணு ஆயுத சோதனையை 92க்கு பிறகு பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு எப்படி படுது? இந்த மாதிரியான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ், நம்மளுடைய அன்பர்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஆய்வறிக்கையை நம்ம ஃப்யூச்சரில் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இதோடைய ஃபீட்பேக் என்னன்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.